டெல்லி விவசாயிகள் போராட்டத்தில் பிரச்சனைக்குரிய கோரிக்கைகள் என்னென்னு தெரியுமா? வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனை விட்டு இந்தியா வெளியில வரணும், இருக்கிற எல்லா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டையும் கேன்சல் பண்ணணும்னு சொல்றாங்க. இதை செஞ்சா விவசாயம் வாழுதோ இல்லையோ மத்த தொழில இருக்கிறவங்க எல்லாருமே ஏழ்மைக்கு தள்ளப்படுவாங்க. டைடல் பார்க்ல உருவாகிற ஐடி முதல் திருப்பூர்ல உருவாக்குற ஜட்டி வரைக்கும் எல்லா எக்ஸ்போர்ட்டையுமே பேன் பண்ண வேண்டியிருக்கும். 2020 எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில் ஒன்று வந்தது. எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி போர்டை கண்ணா பண்ணு ஊழல் மணிஞ்சு போய் கிடக்கு. அதை கொஞ்சம் சரி பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் பவர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதோட மானியங்களை டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதா பேசிட்டு இருந்தாங்க. இது எதுவும் வேண்டாம், எல்லாம் பழையபடி இருக்கட்டும் சொல்லி இரண்டாவது கோரிக்கை. இது போக செலவு பண்றதுக்கு ஒரு வழி சொல்றாங்க. விவசாய நிலம் வச்சிருக்கிறவங்களும் விவசாய வேலை செய்யறவங்களும் வாங்கியிருக்க எல்லா கடனும் தள்ளுபடி பண்ணணுமா. அதோட இல்லாம அவங்களுக்கு 60 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் மாசம் 10,000 ரூபாய் பென்ஷன் தரணுமா. இதுக்கான பணம் எங்கிருந்து வரப்போகுதுன்னு தெரியல. உடனே அம்பானி அதானின்னு சொல்லிடாதீங்க. அம்பானி அதானிட்ட போய் வாங்கினாலும் அவங்க பொருளோட விலை ஏத்தி உங்க தலையில தான் கட்ட போறாங்க. எக்கானமி அழிக்கிறதுக்கான இந்த 4 கோரிக்கையை பார்த்தோம். இது இல்லாம 2 விவசாயத்தை அழிக்கக்கூடிய கோரிக்கைகள் இருக்கு. அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் அந்த சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க.